மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. ஏரியில மேஜிக்கல் லிப்ஸ்டிக் கொடுக்கும் மரம். ஒரு ஊர்ல காவ்யா கமலாங்கிற அம்மாவும் பொண்ணும் இருந்தாங்க. கமலா புருஷன் சுந்தரம் காவ்யா பிறந்த 10 வருஷத்துக்கே இறந்துட்டாரு. அன்னையில இருந்து கமலா தான் பொண்ணு அம்மாவா அப்பாவா இருந்து பாத்துக்கிறா. கஷ்டப்பட்டு பொண்ண நல்லா படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கமலா மாமியார் ராதா அவங்களோட பேத்தி காவ்யாவை பார்க்க வந்தாங்க. காவ்யா அப்போ காலேஜ்க்கு கிளம்பணும்னு ரெடி ஆயிட்டு இருந்தா. அப்பத்தாவ பார்த்த உடனே, அப்பத்தா இன்னும் ஒரே ஓட்டமா ஓடி அப்பத்தாவ இறுக்கி புடிச்சுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்க அப்பத்தா இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கமலா வந்து மாமியார பார்த்து, இத்தனை வருஷத்துக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அத்த. நேரம் இல்லம்மா, இப்பதான் வந்துட்டேன்ல, இங்கே நிறைய நாள் இருக்கேன். நிஜமாவா அப்பத்தா? நீங்க எங்க இப்பயே போயிடுவீங்களோன்னு காலேஜ்க்கு போக வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஒண்ணு காலேஜ் நிப்பாட்ட தேவையில்ல, சாயந்தரம் வருவல்ல, அப்ப நல்லா பேசுவோம் விடு இன்னு சொல்லிட்டு காவ்யாவை அங்க இருந்து அனுப்புனாங்க. காவ்யா காலேஜ் பஸ்ல காலேஜ்க்கு வந்தா. காவ்யா படிக்கிற காலேஜ்ல சிந்து சிரிங்கிற 2 பணக்கார பொண்ணுங்களும் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்ல சிந்துங்கிற பொண்ணுக்கு கொஞ்சம் திமிர் அதிகம். காவ்யாவை கண்டாவே பிடிக்காது. எப்ப பாரு காவ்யாவை ஏதோ ஒன்னு சொல்லி அவமானப்படுத்தணும்னு பாத்துட்டு இருப்பா. அப்படி காவ்யா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவ ஹேண்ட்பேக்ல இருந்து 4-5 லிப்ஸ்டிக் பாட்டில எடுத்து, பாத்தியா சிரி, எங்க அம்மா எனக்காக எத்தனை லிப்ஸ்டிக் வாங்கி தந்தாங்கன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிரி ஆச்சரியமா, ஆமாண்டி ரொம்ப அழகா இருக்கு, ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு, உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கி சிந்து. வேற என்ன நினைச்ச சிந்து, நான் கம்மியா? இருந்தாலும் சில பேர் இருக்காங்க ஒரே துணிய திருப்பி திருப்பி போட்டுட்டு வருவாங்க. முதல்ல அப்படியேப்பட்டவங்களுக்கு லிப்ஸ்டிக் என்னன்னு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் இன்னு காவ்யாவை பாத்துக்கிட்டே சொல்லிட்டு இருந்தா. சிந்து பேச்ச கேட்டு காவ்யா மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டே மேல மட்டும் கொஞ்சம் கோவமா, பாரு சிந்து, பாத்துட்டு தான் இருக்கேன், என்ன உங்ககிட்ட காசு இருந்தா உனக்கு பிடிச்சத வாங்கி எங்கேயாச்சும் தொலை, அத விட்டுட்டு எனக்கு இல்லன்னு கம்மியா பாக்காத, மரியாதை கெட்டு போயிரும். பார்த்தா என்ன சொல்லுவ? பிரின்சிபலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணிக்க போடி. இருந்தாலும் நான் சொன்னதுல பொய்ன்னு இருக்கு. நீ எப்பயாச்சும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டியா என்ன? உனக்கு அத பத்தி தெரிய, உனக்கு அவ்வளவு ரோசமா இருந்தா லிப்ஸ்டிக் போட்டுட்டு வா. சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நான் இந்த ரோசத்துக்கு மட்டும் கம்மி இல்ல இன்னு சொல்லிட்டு சிந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. சிந்து சொன்ன வார்த்தைக்கு காவ்யா கவலைப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டா. வீட்ல ஹால்ல உட்கார்ந்திருந்த ராதம்மா பேத்திய பார்த்த உடனே, வந்துட்டியாமா? எப்ப வருவியா? உன்கிட்ட என்ன கதை பேசலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னு பேத்திய ரொம்ப பாசமா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா காவ்யா அது எதுவுமே கண்டுக்காம நேரா அவளோட ரூமுக்கு போயிட்டா. பேத்தி எதுக்காகயோ கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட ராதம்மா காவ்யா பின்னாடியே போய் காவ்யா பக்கத்துல உட்காந்து, காவ்யா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல பாட்டி. என்கிட்டயும் சொல்ல மாட்டியா? சரி விடு இன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது காவ்யா, சிந்து சிந்து அப்பத்தா என்னை எப்ப பார்த்தாலும் அழுக்க அமைச்சுக்கிட்டே இருக்கா. அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்துமே வாங்குவாங்க. முதல்ல அழுகிய நிறுத்தி இப்ப என்ன சொன்னான்னு சொல்லு. அவங்க அம்மா அவளுக்காக 4-5 லிப்ஸ்டிக் பாட்டில் வாங்கி கொடுத்தாங்களாம். அத கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிச்சு என்ன ஆரம்பிச்சு நடந்ததை எல்லாத்துமே சொல்லிட்டா. எல்லாத்தையும் கேட்ட ராதம்மா மெதுவா சிரிச்சு, ஐயோ இதுக்கேவா என் செல்லக்குட்டி அழுகிறது? முதல்ல கண்ண தொடிமா, உனக்கு என்ன வேணுமோ அத நான் கொடுப்பேன்ல இன்னு சொன்னாங்க. அத கேட்டதுமே காவ்யா, உண்மையிலேவா பாட்டி? உண்மையிலேயேமா, வா இன்னு பேத்திய கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து வெளியே வந்தாங்க. நாம இப்போ எங்க போறோம் பாட்டி? நீயே பாப்பல இன்னு காவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப தூரமா நடக்க வச்சு ஒரு ஆத்துக்கிட்ட கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த ஆத்த பார்த்த உடனே காவ்யா ஆச்சரியமா, என்ன பாட்டி ஷாப்க்கு கூப்பிட்டுட்டு போவீங்கன்னு நினைச்சா இங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த ஆத்துலயே உனக்கு தேவையானதெல்லாம் இருக்கு, என் கூட வா இன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு கப்பல்ல ஏறி 2 பேருமே அந்த ஆத்துல போயிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா, இன்னும் எவ்வளவு தூரம் பாட்டி? இன்னும் கொஞ்சம் தூரம் தாமா, வந்துட்டோம்ல இன்னு கப்பல்ல முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அப்படி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா காவ்யாவுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு மரம் தெரிஞ்சது. அந்த மரத்தை பார்த்த உடனே காவ்யா ஆச்சரியப்பட்டா. எதுக்குன்னா அந்த செடி பூரா லிப்ஸ்டிக் தான் இருக்கு.
அதை எல்லாத்தையுமே பார்த்து காவ்யா அவளோட கண்ணை அவளாலேயே நம்ப முடியல. பாட்டி, இது கனவா நனவா? அந்த செடி பூரா லிப்ஸ்டிக் தான் இருக்கு. இது உண்மைதான், அது ஒரு மகிமையுள்ள மரம். நீ எது வேணும்னு மனசார நினைச்சு இங்க வரியோ, நீ ஆசைப்பட்டது அந்த மரத்துல இருக்கும். அப்படியா? இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் கிடையாது, ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோ. பேராசையால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா கெடுதல் தான் நடக்கும். அப்படியா? சரிங்க பாட்டி, ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிறேன் என்ன சொல்லிட்டு அந்த மரத்துல இருக்கிற ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கிட்டா. இப்ப சந்தோஷமா, ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப ஹாப்பி பாட்டி. இனி வாங்க கிளம்பலாம். சரி வா கிளம்பலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அப்படியா? என்னது பாட்டி அது? நீயே பாப்பவா என்ன சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே காவ்யா, பாட்டி இத நாளைக்கு காலேஜ்க்கு போகும்போது போட்டுக்கிறேன். லேட் ஆயிருச்சுல, இனி போய் தூங்குறேன் என்ன சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. காலையில காலேஜ்க்கு ரெடி ஆகி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டா. அத போட்டுக்கிட்டு பாட்டி கிட்ட வந்து, பாட்டி என் லிப்ஸ்டிக் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களே, என்னது பாட்டி அது? சொல்றேன். உனக்கு எதுனா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஸ்கூட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்மளால எல்லாம் வாங்க முடியாதுல்ல பாட்டி, அதான் அம்மா கிட்ட எப்பவுமே சொன்னதில்ல. அப்படியா? சரி, இப்ப நீ கண்ணை மூடிட்டு ஸ்கூட்டி வேணும்னு மனசார 3 தடவை நினைச்சிட்டு கண்ணை துற. எதுக்கு பாட்டி? நீ சொல்றேன். சரி, இன்னும் கண்ணை மூடிட்டு மனசுல 3 தடவை ஸ்கூட்டி வேணும், ஸ்கூட்டி வேணும், ஸ்கூட்டி வேணும் என்று சொல்லி கண்ணை திறந்தா. அவ்வளோதான், ஷாக். அவ கண் முன்னாடி உண்மையிலேயே ஸ்கூட்டி இருக்கு. நீ போட்டு இருக்கிறது மேஜிக்கல் லிப்ஸ்டிக். அத போட்டுக்கிட்டு மனசுல 3 தடவை என்ன நினைக்கிறமோ அது கண் முன்னாடியே நடக்கும். உண்மையிலேயேவா பாட்டி? இது சர்ப்ரைஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த மேஜிக்கை எப்பவுமே கெடுதலுக்காக பயன்படுத்த கூடாது, நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சரிங்க பாட்டி என்ன சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு காலேஜ்க்கு போனா. நேத்து வரைக்கும் பஸ்ல வந்த காவ்யா சடனா ஸ்கூட்டி மேல வரத பார்த்து, சாப்பாட்டுக்கே இல்லாதவ நல்லா ரெடியாகி ஸ்கூட்டி மேல வரத பார்த்து சிந்து எப்படி ரியாக்ட் பண்ணா, மேஜிக்கல் லிப்ஸ்டிக்க வச்சு காவ்யா எப்படிப்பட்ட நல்ல வேலைங்களா பண்ணா, இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பாப்போம். அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருங்க. சாச்சா.